ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. கிறிஸ்துவுக்குள் நீர் கொடுத்த மீட்பு, விடுதலை, வாழ்வு, அதிகாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். வேதத்தின் ரகசியங்களை, மறைபொருட்களை எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே. கடந்த பகுதியில் மனிதனுக்கு ஏன் மீட்பு தேவை என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த பகுதியில் மனிதன் தன்னைத்தானே ஏன் மீட்க முடியவில்லை, இந்த சத்தியத்தை நாம் வேதத்தின் அடிப்படையில் தியானிக்கப் போகிறோம். ஏனென்றால் நம்மை படைத்தவர் அவருடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்து பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறார். மீட்பர் மீட்பை மனுக்குலத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அநேக மக்களால் அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் மனிதன் தன்னைத்தானே மீட்டு கொள்ள முயற்சி செய்கிறதினால், தனக்குத்தானே மீட்பராக மாறுவதினால் அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடிவது இல்லை. ஆனால் சத்தியத்தின்படி மனிதன் தன்னைத்தானே மீட்க முடியாது. இதுதான் சத்தியம். ஏனென்றால் நாம் ஏற்கனவே தியானித்தது போல பாவம் என்பது ஒரு செயல் அல்ல, பாவம் என்பது ஒரு இயல்பு. பாவம் என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு இயல்பு. எப்படி ஆதியிலே தேவன் மனிதனை தம்முடைய சாயலில் படைத்திருந்தாரோ, தேவ சாயலை பெற்றிருந்த மனிதன், தேவ இயல்பை பெற்றிருந்த மனிதன் இந்த பாவத்தின் மூலமாக பாவ இயல்பை அங்கு பெற்றுக்கொள்ளுகிறார். ஆதாம் விழுந்து போகும்போது பாவம் செய்கிற செயல்கள் மட்டும் வரவில்லை, அந்த இயல்பே பாவமாக மாறியது. சின் நேச்சர். ஒரு விலங்கு புல் சாப்பிடும், ஒரு விலங்கு மாமிசம் சாப்பிடும். அதனுடைய இயல்பு அது இல்லையா? அதுபோல மனிதனுடைய இயல்பு பாவம் செய்கின்ற இயல்பு. ஆதாம் விழுந்ததினால் இந்த இயல்பை மனிதன் பெற்றுக்கொண்டார். நம்முடைய சரீரத்துல காய்ச்சல் வரும். ஆனால் மருத்துவரிடம் சென்றால் உள்ளே நோய் தொற்று, அந்த கிருமி தொற்று, இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால, இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால வெளியில் காய்ச்சல் வருகிறது. அந்த இன்ஃபெக்ஷன் குறையும் போது காய்ச்சல் என்ன செஞ்சிரும்? விட்டுவிடும் என்று சொல்லுவார் இல்லையா? அதே போலதான் உள்ளே அந்த இயல்பு பாவமாக இருப்பதினால் வெளியே செயல்கள் வெளிப்படுகிறது, பாவ செயல்களாக. ஒரு மனிதன் பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ எவ்வளவுதான் முயன்றாலும் அவரது இயல்பு பாவ இயல்பில் இருப்பதினால் அவரால் வாழ முடியாது. ஏனென்றால் இயல்பு அப்படிதான் இருக்கிறது. இந்த இயல்பை நமக்கு நாமே மாற்ற முடியாது. அதை மாற்றக்கூடிய ஒருவரால் தான் மாற்ற முடியும். அப்படி என்றால் அந்த படைப்பே ஒரு புதிய படைப்பாக மாற வேண்டும். ஏன் மனிதனால் தன்னை மீட்க முடியாது என்றால் காரணம் இதுதான். மனிதன் தனக்குத்தானே தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ள முடியாது. தான் பிறந்த விதத்தை அவன் மாற்ற முடியாது. ஆவியில் பாவத்தில் விழும் பொழுது பாவ இயல்புக்கு அங்கு மாறுகிறார், பாவ சாயலை அங்கு பெற்றுக் கொள்ளுகிறார். அதனால் பாவ செயல்கள் அவரிடத்தில் வெளிப்படுகிறது. இந்த பாவ இயல்பை மனிதன் தனக்குத்தானே மாற்ற முடியாது. அடுத்த காரியம், ஆவியில் மரித்த நிலைமைக்கு மனிதன் செல்லுகிறார். நாம் கடந்த பகுதியில் இதையெல்லாம் நம்ம பார்த்தோம்.
மனிதனுக்கு ஏன் மீட்பு தேவை என்ற அடிப்படையில் நாம தியானித்தோம். இந்த பகுதியில் ஏன் மனிதன் தன்னைத்தானே மீட்க முடியாது என்பதை நாம் தியானிக்கிறோம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒருவர் கிணற்றுக்குள் விழுந்து போகிறார். அவருக்கு ஒரு உதவி தேவை. அவரை வெளியே தூக்கணும்னு சொன்னா ஒரு உதவி தேவை, ஒரு மீட்பு தேவை. விழுந்து கிடக்கிற ஒருவரால் வெளியே தனக்குத்தானே என்ன செய்ய முடியாது? வர முடியாது. இதுதான் தன்னைத்தானே மீட்டு கொள்ள முடியாத வல்லமை அவர்கிட்ட கிடையாது. அந்த திறன் அவர்கிட்ட கிடையாது. வெளியில இருந்து ஒருத்தவங்க தூக்கி விடணும். ஆனால் அவர் கிணற்றுக்குள் விழுந்து கிடப்பது அவர் விழுந்து கிடக்கிற நிலை, ஸ்டேட். அவர் உள்ள விழுந்து கிடக்கிறாரு. இது போலதான் மனிதன் ஆவியில் மரித்திருக்கிறது என்பது அவர் விழுந்து கிடக்கிற நிலைமை. அது அவரோட ஸ்டேட். அவரை தூக்குறதுக்கு என்ன தேவை என்றால் மீட்பு தேவை. அவரால் எழுந்து வர முடியாது. மனிதனுக்கு அந்த ஆற்றல், திறன் இல்லை. தன்னை உயிர்ப்பித்துக் கொள்ளக்கூடிய திறன் அவரிடத்தில் இல்லை. ஆவியில் மரித்த நிலைமை என்பது ஜீவன் இல்லாத நிலைமை. அந்த பாவம் தேவனுடைய ஜீவனிடமிருந்து பிரித்து விடுகிறது. இந்த ஜீவனை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தனக்குத்தானே அவர் செய்து கொள்ள முடியாது. தேவனுடைய ஜீவன் இல்லாத இடம் ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை பாவம் நிரப்புகிறது. இறந்து போன ஆவி தனக்குத்தானே அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அவருக்கு அங்கு தனக்குத்தானே மீட்பை அவரால் பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்ததாக பாவத்தின் சம்பளம் மரண தண்டனை என்று நாம் பார்த்தோம். நன்மைகள் செய்து, நல்ல செயல்கள் செய்து இந்த மரண தண்டனையை ரத்து செய்ய முடியாது. நல்ல செயல்கள் பாவத்தின் தண்டனையை போக்க முடியாது. யாரும் தன்னுடைய மரண தண்டனை தீர்ப்பை தானாக மாற்ற முடியாது. ஏன் மனிதனுக்கு தன்னைத்தானே மீட்க முடியவில்லை என்றால் இதுதான் காரணம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நன்மைகள் செய்து தண்டனையை ரத்து செய்ய முடியாது. நல்ல செயல்கள் பாவத்தின் தண்டனையை போக்காது. யாரும் தன்னுடைய மரண தண்டனை தீர்ப்பை தானாக மாற்ற முடியாது. ஒரு மரண தண்டனைக்கு மரணம் மட்டுமே தீர்வு. இது தேவனுடைய சட்டம். அதனால் மனிதனால் தன்னைத்தானே மீட்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. அந்த மரணமும் விலங்குகளின் இரத்தம் பாவங்களை மூடியதே தவிர அந்த பாவத்தை கழுவ முடியவில்லை. தேவனுடைய பரிசுத்த இரத்தம் மாத்திரமே அந்த பாவங்களை கழுவி மனிதனுக்கான மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டு மனிதனுடைய மீட்பாக மாறியது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கு மனிதன் தனக்குத்தானே ஏன் மீட்பை பெற முடியவில்லை என்றால், தேவனுடைய முழுமை என்பது, பரிபூரணம் என்பது மனிதனால் அவனுடைய பலத்தினால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடம். அவருடைய ஸ்டாண்டர்ட், அவருடைய பரிசுத்தம், தேவனுடைய முழுமை என்பது மனிதனுடைய பலத்தினால் சென்று தொட முடியாத ஒரு இடம். உங்களுக்கு புரியும்படி ஒரு உதாரணத்தோடு நான் சொல்லுகிறேன். நடக்கவே இயல்பில்லாத ஒரு மனிதனை ஒரு 100 அடி தாண்டி ஒரு கோடு போட்டு அந்த இடத்தை போய் தொடவில்லை என்றால் நீ இறந்து விடுவாய் என்றால் அந்த மனிதனால் எப்படி போய் அதை தொட முடியும்? அந்த மனிதனுக்கு நடக்கவே முடியாது. நடக்கிற இயல்பு இல்லை. தாயின் கருவிலிருந்து பிறக்கும் போதே நடக்கும் இயல்பு இல்லாதவர். மனிதனுடைய நிலைமை இப்படிதான் இருந்தது. தேவனுடைய தரம் என்பது 100% பரிசுத்தம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். மனிதனுடைய தரம் 99% நல்லவராக இருந்தால் கூட 1% பாவம் இருந்தால் தேவனுடைய தரத்தை போய் தொட முடியாது. ஒரு பெரிய பாத்திரத்துல 99% நல்ல தண்ணீர் வைத்து விட்டு 1% விஷத்தை அதில் ஊற்றினால் அந்த தண்ணீர் எப்படி இருக்கும்? விஷமாக மாறிவிடும் இல்லையா? அதுபோல மனிதனுடைய சிறிய அளவுல பாவம் இருந்தா கூட தேவனுடைய தரத்தின் பக்கத்தில் நம்மால் செல்ல முடியாது.
இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய பரிசுத்தம் என்பது நம்முடைய செயல்களினால் சம்பாதித்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் அல்ல, நம்மை நாமே மாற்றிக்கொள்ளுகிற ஒரு காரியமும் அல்ல. அது தேவனால் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. அவரது இயல்பை கொண்டு, அவருடைய இயல்பின்படி நம்மை அவர் படைக்கிற ஒரு காரியம், நம்மை அப்படியே உருவாக்குகிற ஒரு காரியம். இது நாம் சம்பாதித்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம் இல்லை. அதை நம்முடைய செயல்களால் நாம் சம்பாதிக்க முடியாது, அந்த செயல்களால் அதை மாற்றவும் முடியாது. நம்முடைய மத சடங்குகளாலோ சம்பிரதாயங்களாலோ நம்முடைய பரிசுத்தமான செயல்களாலோ அந்த பரிசுத்தத்தை நாம் பெற முடியாது. அந்த மரண தண்டனையை நாம் செய்கின்ற நல்ல செயல்களால் போக்க முடியாது. அதற்கு பரிசுத்தமான ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். சட்டம் என்பது மனிதனை மீட்பதற்கு அல்ல, மனிதனுடைய பாவத்தை வெளிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. இதை சாத்தான் தவறாக பயன்படுத்துகிறான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சட்டம் என்பது மனிதனை மீட்பதற்கு கொடுக்கப்பட்டது இல்லை. நான் இதையெல்லாம் செய்தால் நான் பரலோகம் சென்று விடுவேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் அப்படி போக முடியாது. அதற்காக தேவன் அந்த சட்டத்தை கொடுக்கவில்லை. சட்டம் என்பது உங்களை மீட்பதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல, உங்களது பாவத்தை வெளிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. யாரெல்லாம் நான் இந்த செயல்களை நான் செய்யாமல் விட்டிருக்கிறேன், இந்த செயல்களெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன் என்று இதன் அடிப்படையில் தேவனிடம் செல்லுகிறீர்களோ, இந்த அடிப்படையில் அவர் உங்களுக்கு மீட்பை கொடுக்கவில்லை. இந்த அடிப்படையில் ஒருவர் மீட்பை பெறவும் முடியாது. பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் மனிதனுடைய பாவத்தை வெளிப்படுத்த கொடுக்கப்பட்டதுதான் சட்டம். பொய் சொல்லுவது பாவம் என்று நமக்கு சட்டம் கொடுக்கப்படாவிட்டால் பொய் சொல்லுவது தவறு என்று நமக்கு தெரியாது, அது பாவம் என்று நமக்கு தெரியாது. பிறருடைய பொருளை இச்சிப்பது, பிறருடைய பொருள் மீது ஆசைப்படுவது பாவம் என்ற சட்டம் இல்லை என்றால் பிறருடைய பொருளை இச்சிப்பது நமக்கு பாவம் என்று தெரியாது. கொலை செய்வது பாவம் என்ற சட்டம் இல்லை என்றால் கொலை செய்வது பாவம் என்ற அறிவு நமக்கு வராது. நம்முடைய பாவத்தை வெளிப்படுத்த, நம்முடைய ஆவியின் சாயல் என்னதென்று என்பதை நமக்கு காண்பிப்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் சட்டம். இது எல்லாம் பாவம், இதையெல்லாம் செய்தால் சாபம், இதிலிருந்து மீட்கிறதற்கு எனக்கு மீட்பர் தேவை என்று இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வைப்பதுதான் சட்டம். எனக்கு மீட்பருடைய உதவி தேவை என்று மீட்பரிடம் கொண்டு சேர்க்கின்ற ஒரு ஆசிரியராக சட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சட்டத்தை கொண்டு மனிதன் தன்னைத்தானே மீட்க முடியாது. தன்னுடைய நல்ல செயல்களினால் தேவனிடத்தில் போய் சேர முடியாது. மத நம்பிக்கைகளினால், மத சடங்குகளினால், பாரம்பரியங்களினால், நாம செய்கின்ற தான தர்மங்களினால் நாம் அந்த மீட்பை பெற முடியாது. அங்கு ஒரு மீட்பர் தேவை. அப்படி பெற முடியும் என்றால் மீட்பர் வர வேண்டிய அவசியம் இல்லை. காய்ச்சல் இருக்கும் பொழுது நம்ம மருத்துவமனைக்கு சென்றால் தெர்மாமீட்டர் வச்சு காய்ச்சல் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க இல்லையா? அந்த தெர்மாமீட்டர் நம்முடைய உடம்பின் சூடு, காய்ச்சலுடைய அளவு என்னவென்று காண்பிக்குமே தவிர அது நம்முடைய காய்ச்சலை குணப்படுத்தாது. காய்ச்சல் குணப்படுத்துவதற்கு நமக்கு மருந்து தேவை. அதுபோல இது சட்டம் என்பது ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி. அது பாவத்தை குறித்த அறிவை தருகிறது, மீட்பர் தேவை என்ற உணர்வை கொடுக்கிறது, மீட்பரை நோக்கி நம்மை வழி நடத்துகிறது. ஒரு தெர்மாமீட்டர் போல. மருந்து யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான் மருந்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மனிதன் பாவத்திற்கு அடிமையாக இருந்தார்.
நாம் கடந்த பகுதியில் தியானித்தோம் இல்லையா? தாம் விரும்புவதை செய்ய முடியாத, சுதந்திரத்தை இழந்த, இன்னொருவரது கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு அடிமையாக மனிதர் இருந்தார். பாவம் செய்கிற யாரும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். யோவான் 8:34 சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமை என்றால் தன்னால் தன்னைத்தானே விடுவிக்க முடியாதவர்தான் அடிமை. வேறு ஒருவர் விடுவித்தால் மாத்திரமே சுதந்திரம். அதனால்தான் மனித முயற்சி 0, 0. நம்மால், நம்முடைய பலத்தினால், நம்முடைய முயற்சியினால் நம்மை நாமே மீட்க முடியாது. ஏனென்றால் அந்த விழுந்து போன நிலைமை, அந்த வீழ்ச்சி, விழுந்து போன நிலைமை நம்முடைய ஆவியில் மரிக்கச் செய்தது, தேவனிடமிருந்து பிரித்தது, மனம் இருளடைந்தது, இருளின் ராஜ்யத்தின் பிரஜையாக, பிரதிநிதியாக நம்ம மாற்றப்பட்டிருந்தோம். உணர்ச்சி, உடல், நம்முடைய விருப்பம், நோக்கம், அதிகாரம், அடையாளம் எல்லாவற்றையும் இழந்து அடிமையாக மனிதன் நின்று கொண்டிருந்தார். ஒரு அடிமையினால் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது. உடைந்து போன ஒரு மனிதன், சிதைந்து போன ஒரு மனிதன், அடையாளத்தை தொலைத்த ஒரு மனிதன் தன்னுடைய அடையாளத்தை தானே சீர் செய்ய முடியாது. இங்கு மனிதனுக்கு தேவை உடைந்ததை ஒட்டுவது அல்ல. மீட்பு என்பது புதிய படைப்பாக மாற்றுவது. அந்த இழந்து போன அடையாளத்தை மீட்டு எடுத்து புதிய ஒரு அடையாளத்தை கொடுப்பது. பழைய மனிதனை மேம்படுத்துறது இல்ல, சரி செய்யறது இல்ல, சீர்படுத்துறது இல்ல, புதிய மனிதனாக உருவாக்குவது. இதுதான் மீட்பு. தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்வது, மரித்திருந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படுவது, தேவனோடு மறுபடியும் இணைக்கப்படுவது. இதுதான் மீட்பு. இதை தேவன் மாத்திரமே கொடுக்க முடியும். நம்முடைய செயல்களினால் அல்ல. இதை அவர் கிருபையாக கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பின் நிமித்தம் அவர் கொடுத்திருக்கிறார். இது தன்னுடைய முயற்சியினால் நாமாக செய்ய முடியாது. இது தேவனுடைய படைப்பின் செயல். அவர் மறுபடியும் மனிதனை உயிர்ப்பித்திருக்கிறார். மறுபடியும் அவர் புதிய ஜீவனாக உருவாக்கி இருக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, மீட்பு என்பது நம்முடைய செயல்களில் மாற்றம் இல்லை, நம்முடைய மதத்தில் ஏற்படுகிற மாற்றம் அல்ல, நம்முடைய சடங்குகளில் ஏற்படுகிற மாற்றம் அல்ல, நம்முடைய நல்ல செயல்கள் அல்ல, நாம் சட்டத்தை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவது அல்ல, நம்முடைய சுய பலம், சுய முயற்சி அல்ல. மீட்பு என்பது தேவனே மாம்சத்தில் மனிதனை உயிர்ப்பித்து புதிய படைப்பாக மாற்றுவது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதைதான் ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 59:16. ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. ஒருவர் கூட அந்த இரட்சிப்பை மனிதனுக்கு கொடுக்க முடியாது. ஏனென்றால் எல்லோரும் பாவத்திற்கு கீழாக இருந்தோம். எல்லா இரத்தமும் பாவத்தின் இரத்தமாக இருந்தது. அதனால் அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டு நாம் சுமக்க வேண்டிய ஆக்கினை அங்கு அவர் மீது சுமத்தப்பட்டதினால் கிறிஸ்துவுக்குள் நாம் மறுபடியும் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். பாவம் அறியாத அவர் நாம் தேவனுடைய நீதியை பெறும்படிக்கு பாவமாக்கப்பட்டிருக்கிறார். அதனால் கிறிஸ்துவுக்குள் ஒருவர் புதிய சிருஷ்டியாக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மனிதன் தன்னைத்தானே ஏன் மீட்க முடியாது என்பதை சத்தியத்தின்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீரப்பா. அடிமை தன்னைத்தானே விடுவித்து கொள்ள முடியாது. மரித்த ஒருவர் தனக்குத்தானே ஜீவனை வருவித்து கொள்ள முடியாது. தண்டனைக்கு பாத்திரமாக இருக்கிற ஒருவர் தன்னைத்தானே விடுவித்து கொள்ள முடியாது.
தம்முடைய சுய முயற்சியால், பாரம்பரியங்களினால், சடங்காச்சாரங்களினால், மத செயல்களினால், நல்ல செயல்களினால், சட்டத்தை நிறைவேற்றுவதால் இந்த மீட்பை பெற முடியாது. அதனால் தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டு மனிதனுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அங்கு அவர் ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த மீட்பு வெளிப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அங்கு ஒரு புதிய சிருஷ்டியாக மனிதர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற சத்தியத்திற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன் அப்பா. இதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை நீங்க கொடுக்கிறதற்காய் நன்றி. இந்த சத்தியம் அவர்கள் வாழ்வில் விடுதலையை கொடுப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.